ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இம்போர்ட் பண்ண மாதிரிலாம் ரெண்டர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி ட்ரீஸு, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி லீவ்ஸு, இந்த காரு என்னென்ன வேணுமோ மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ மோட் இருக்குல்ல, ஸோ ஃபோட்டோ மோடுக்கு வாங்க. ஃபோட்டோ மோடு வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் இங்கே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இது என்னோடய டேப் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஃபோக்கல் லென்த் நான் எவ்வளோ வைக்கிறேன், 40 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபோக்கல் லென்த் 40 வச்சக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணோன்னே எனக்கு வியூ வேணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய வியூ கொஞ்சம் இது மாதிரி வேணும், ரொம்பியும் வேணாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் என்னோடய வியூவை. ஓகேவா? ஸோ இப்போ கஸ்டம் ஸ்டைல் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியலிஸ்டிக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ரியலிஸ்டிக் கொடுத்தோன்னே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த வியூவை ஒரு ஸ்னாப் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்னாப் எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதில் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் நான் கொடுத்துட்றேன். இப்போ சரி, கஸ்டம்ஸ் போயிட்டு ஒரு டானும் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வியூவில் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நான் வியூவை அப்படி மாற்றிடுறேன். இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வியூ வராது, ஏன்னா வியூ மாறிடுச்சு. இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன்னு வைங்களேன், சில சிங்கிள் கிளிக். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் வியூ. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ்டு வியூவாக இருக்கும். ஸோ அப்படியே ஃபிக்ஸ்டாகி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போ இது என்ன பண்ணுறேன், லைட்டிங் எல்லாமே நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி லைட்டிங் எப்படி வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லைட்டை எடுத்து வைக்கிறது தான். ஓகேவா? ஸோ மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு. ஸோ அதை பழைய வீடியோ எதுவுமே பார்க்கலாம், நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இப்போ இந்த வியூ நான் எடுத்துட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் சும்மா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் ப்ரிவ்யூன்னு ஒன்று வரும். ஸோ இது என்னோட ப்ரிவ்யூ. ஸோ இப்போ இங்கே எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ எஃபெக்ட்ஸில் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கம்பல்சரி வைக்கணும். அப்போ தான் நம்ம பில்டிங் கரெக்டாக ஒரு 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஃபோட்டோ மேட்சிங்கு. ஸோ இதெல்லாம் என்னென்னா கீழே அந்த லைக் ரிவர் மாதிரி வந்துச்சுன்னா பக்கத்தில் ஃபோட்டோ மேட்சிங் வச்சுக்கலாம். ஓகேவா? ரியல் ஸ்கேலாக ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஹைப்பர் லைட்டு இது எல்லாமே அப்ளை ஆகிருக்கும். ஏன்னா இந்த ரியலிஸ்டிக்கில் ஹைப்பர் லைட் எல்லாமே அப்ளை ஆகிருக்கும். ஸோ எனேபிள் ப்ரிவ்யூ கொடுத்துட்டு எவ்வளோ ஹையாக வச்சு பாருங்கள். சும்மா ரொம்பலாம் இருக்காது, மைனட் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெதர் போயிட்டு ப்ரிசிபிடேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரிசிபிடேஷன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மழை பெய்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஓகேவா? ஸோ இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே என்ன ஆகும், ஸ்னோவாக மாறும். ஸோ இதை டிக்ரீஸ் பண்ணுறேன்னா எல்லாமே என்ன ஆகும், வாட்டராக மாறும். ஓகேவா? ஸோ ப்ரிசிபிடேஷன் பேஸுங்கிறது கீழே தண்ணி எவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அதுதான் ப்ரிசிபிடேஷன் பேஸு. ஸோ அடுத்து குவான்டிட்டி. ஸோ ட்ராப்பிங் குவான்டிட்டி எப்படி இருக்கணும், ட்ராப்பிங் சைஸ் எப்படி இருக்கணும். ஸோ எனக்கு கீழே பார்த்தீங்களா சைஸ் எவ்வளோ பெருசாக தெரியுது. ஸோ இப்போ நான் சைஸ் கம்மி பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு மழை பெஞ்சு வெறிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த எஃபெக்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன், இது பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ பண்ணக்கப்புறம் ஓகே, அது முடிஞ்சு. ஸோ அடுத்த எஃபெக்ட் என்ன கொடுக்கலாம். ஸோ ஸ்கையில் உங்களுக்கு இது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்டில் வாட்டர் இந்த மாதிரி வேணால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் ஆகும். நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வைக்கிற மாதிரி தான். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ அடுத்து அனிமேஷன். ஸோ அனிமேஷன்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், எப்படி ஒரு மூவ்மெண்ட் பண்ணலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெஹிக்கிள் இருக்குல்ல, ஸோ இந்த வெஹிக்கிள் இந்த சைக்கிள்லாம் அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி எப்படி ஒரு வீடியோவாக எடுக்கலாம், நம்ம கேமராவை செட் பண்ணி வீடியோவாக எடுக்கலாம். ஸோ அது எப்படி நான் சொல்லித்தரேன். ஸோ மேக்ஸிமம் இந்த எஃபெக்ட்ஸில் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் இது ஆர்டிஸ்ட் இது அதே மாதிரி தான் ஒவ்வொரு டைப் ஆஃப் வியூ இது. ஸோ அட்வான்ஸ் ஆப்ஷனில் ஹைப்பர் லைட்டு, ரெஃப்ளெக்ஷன், ஒரு ரெஃப்ளெக்ஷன் நம்ம கொடுக்குற மாதிரி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் நீ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபாக் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது.
ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனலாக வந்து ரெண்டர் கொடுக்குறேன். ஸோ ரெண்டர் கொடுத்தோன்னே ஸோ இதில் எதுவுமே நீங்கள் ஆன் பண்ண தேவையில்லை. இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டரிங் வந்து எடுத்து தரும். ஓகேங்களா? ஸோ இமெயிலு, டெஸ்க்டாப்பு, பிரிண்ட்டு, போஸ்டருன்னு இருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக் போய்க்கிறேன். இப்போ இந்த விதை பாருங்கள். ஸோ இது வந்து என்னோட ஒரு இது. ஸோ இது வந்து என்னோட ஒரு வியூ. ஸோ இது வந்து என்னோட இன்னொரு வியூ, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து வியூ வச்சுருக்கேன். இது வந்து ஒன் டைப் ஆஃப் வியூ, ஒரு நைட் வியூ, ஈவினிங் வியூ மாதிரி நான் வச்சுருக்கேன், ரைட்டா? ஸோ இப்போ நான் ரெண்டர் போயிட்டு நான் கரண்ட் ஷாட்டுன்னு இருக்கலாம். ஸோ இதில் நான் ரெண்டர் போஸ்டர்னு கொடுத்தா இதான் மேக்ஸிமம் ரெண்டர் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா லொக்கேஷன் வந்து கேட்கும். ஸோ எங்கே வந்து ரெண்டர் பண்ண போகிறீங்க அந்த லொக்கேஷனை சேவ் கொடுத்துட்டுனா எனக்கு ரெண்டராக ஆரம்பிச்சிடும். இதுலேயே வந்து பாருங்கள் ஃபோட்டோ செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபோட்டோ செட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு அட் அ டைமில் வந்து நான் ஒன்றா இது ரெண்டரை முடிஞ்சா பார்த்து பண்ணுறதுக்கு அட் அ டைத்தில் வந்து மொத்தமாக எல்லா வியூவும் எடுத்து வச்சுட்டு நான் போஸ்டர் ரெண்டர் கொடுத்தேன்னா அதே மாதிரி லொக்கேஷன் கேட்கும், எனக்கு வந்து ரெண்டராகி முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லூமியானில் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு பில்டிங்கை இம்போர்ட் பண்ணி எப்படி வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணி ட்ரீஸு நேச்சர்லாம் செட் பண்ணி இந்த ஃப்ளோரிங்லாம் அந்த இது மாதிரி செட் பண்ணிவிட்டு எப்படி ரெண்டர் பண்ணுங்க இதுதான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூவி. ஸோ மூவிங்கிறது எப்படின்னா அதான் நான் சொன்னேன்ல, இந்த நம்ம ஆப்ஜெக்ட்லாம் வந்து மூவ் ஆகிற மாதிரி வைக்கலாம், லைக் கார்ஸ், இந்த வெஹிக்கிள்ஸ். ஸோ பீப்புள்ஸ் நடக்க மாதிரி வைக்க முடியும். அண்ட் தென் சன் வந்து ரைஸ் ஆகி சன் வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு சைடு வைக்க முடியும். அது இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆட போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.